கைலாஷ் மானசரோவர் தூர்தர்ஷன் யாத்திரை விமானம் மற்றும் பஸ் பயணம் மொத்தம் 3 நாட்களை கொண்டது. பயண நாள் 1 அதிகாலை 6 மணி அளவில் சென்னை மற்றும் மற்ற இடங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு மதியம் 12 மணி அளவில் லக்னோ நகரினை சென்றடைகிறோம். லக்னோ நகரில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு 170 கிலோமீட்டர் பயணம் செய்து நேபாள நாட்டின் பெரிய நகரங்களில் ஒன்றான நேபாள்கஞ்ச் நகரினை சென்றடைகிறோம். நேபாள்கஞ்ச் நகரில் உள்ள புகழ்பெற்ற 51 சக்திபீடங்களில் ஒன்றான பாகேஸ்வரி தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் நேபாள்கஞ்ச் நகரில் உள்ள ஓட்டலுக்கு சென்று நமது கைலாய தூர்தர்ஷன் யாத்திரை பற்றிய விரிவான கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் இரவு உணவை முடித்து இங்குள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 2 அதிகாலை 5:30 மணி அளவில் நேபாள்கஞ்சில் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் இருந்து புறப்பட்டு நேபாள்கஞ்ச் விமான நிலையத்தை வந்தடைகிறோம். நேபாள்கஞ்ச் விமான நிலையத்தில் இருந்து சிறப்பு சிறிய ரக விமானம் மூலம் புறப்பட்டு சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பின் கைலாயமலை, மானசரோவர் ஏரி மற்றும் நந்திமலை ஆகிய பகுதிகளை நேபாள நாட்டின் எல்லைப்பகுதியில் இருந்து தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம். தென்னாடுடைய சிவனாக விளங்கும் கைலாயநாதரை ஆசை தீர வழிபடுகிறோம். மேலும் சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பின் நேபாள்கஞ்ச் நகரினை வந்தடைகிறோம். நேபாள்கஞ்ச் நகரில் புகழ்பெற்ற 51 சக்திபீடங்களில் ஒன்றான பாகேஸ்வரி தேவி ஆலயத்தினை மீண்டும் ஒரு முறை தரிசனம் செய்கிறோம். பின்னர் நேபாள்கஞ்ச் நகரில் உள்ள ஓட்டலுக்கு சென்று இரவு உணவை முடித்துக்கொண்டு ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 3 காலையில் நேபாள்கஞ்ச் நகரில் உள்ள ஓட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு அங்கிருந்து பஸ் மூலம் புறப்பட்டு 170 கிலோமீட்டர் பயணம் செய்து லக்னோ நகரில் உள்ள விமான நிலையத்தை வந்தடைகிறோம். லக்னோ நகரில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்னையை வந்தடைந்து கைலாஷ் மானசரோவர் தூர்தர்ஷன் யாத்திரை பற்றிய இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம். இந்த பயணம் சீன நாட்டு எல்லைக்குள் செல்லாமல் நேபாள நாட்டு எல்லையில் இருந்து தரிசிக்கும் ஓர் இனிய நிகழ்வாகும். இந்த பயணத்தை முடித்தவர்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் ரூபாய் 40,000 கைலாய மானியத் தொகையை பெறுவதற்கு தகுதி பெற இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.